ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ஜேபிஇஜி இமேஜ் கம்ப்ரெஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்மளே கோட் பண்ணி ஒரு ஸ்டெப்லேயும் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து விசுவலைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இன்டர்மீடியட் ஸ்டெப்ஸ்லாம் வந்து இந்த அல்காரிதத்தில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பாஸ் பண்ணி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். எதுக்கு நான் வந்து இந்த அல்காரிதத்தை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இஃப் ஆர் ஏ ட்ரிபிள்இ ஆர் இசி ஸ்டூடெண்ட், உங்களுக்கு அகாடமிக்ஸ்லேயே வந்து டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங்கில் இது கண்டிப்பாக இந்த ஜேபிஇஜி இமேஜ் கம்ப்ரெஷன் பற்றி படிப்பீங்க. இஃப் யூ ஆர் இன்டு கம்ப்யூட்டர் விஷன் அப்படின்னா நீங்கள் வந்து யூ வில் டீல் வித் இமேஜஸ், ரைட்? ஸோ அப்போ போல் உங்களுக்கு இமேஜ் கம்ப்ரெஷன் அல்காரிதம் இதான் காமனாக யூஸ் பண்ண இமேஜ் கம்ப்ரெஷன் அல்காரிதம் ஜேபிஜி. ஸோ இது வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு இருந்தால் தான் கம்ப்யூட்டர் விஷனில் வந்து யூ கேன் டூ ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அந்த இமேஜ் ப்ராசஸிங் பைப்லைனை வந்து உங்களால் வந்து எஃபிஷியண்ட்டாக க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இது பண்ணுறதுக்கு வந்து நான் இன்றைக்கி நம்ம ஒர்க் பண்ண போகிற இமேஜ் நான் சொல்லுங்கள். நம்ம வந்து இந்த இமேஜில் தான் இன்றைக்கி வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த இமேஜில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த இமேஜை தான் வந்து நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கம்ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஆனால் இந்த இமேஜோட ஃபார்மெட், நான் இப்போ எடுத்துக்கிற இமேஜோட ஃபார்மெட் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காண்டி பிஎன்ஜி ஃபார்மெட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நம்மளோட இமேஜ் வந்து இந்த ரா ஃபார்மெட்டில் தான் இருக்கும். இதை தான் நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம். இந்த ரா ஃபார்மெட்டுங்கிறது எந்த ஒரு கம்ப்ரெஷனுமே இல்லாமல் பிளெயினாக வந்து பைனரி அந்த இமேஜஸோடைய பிக்சல் வேல்யூஸ் மட்டுமே இருக்கும். அதை தான் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதை ரா ஃபார்மெட் வந்து நம்மளால் நார்மலாக உள்ள இமேஜ் யூஸ் பார்க்க முடியாது. அதனால் நான் அதை பிஎன்ஜிக்கு கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஆக்சுவலாக அந்த டேட்டா வந்து ராவான இமேஜ் வந்து இந்த ஃபைலில் தான் இருக்குது. ரா இமேஜ் இந்த ஃபைலில் தான் இருக்குது. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இமேஜ் பற்றின ஒரு ஐடியா. ஸோ இந்த இமேஜை வந்து நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து இதெல்லாம் வந்து சின்ன ஸ்கொயராக இருக்கிறது தான் வந்து ஸ்கொயராக நிறைய டாட்ஸ் இருக்கிறத வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய ஸ்கொயராக டாட்ஸாக இருக்கிறத பார்க்கலாம். ஓகே, அந்த இமேஜில் வந்து ஒரு ஸ்லைஸ் மட்டும் நான் வந்து இதில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒரு ஸ்கொயர்லேயும் வந்து இந்த ஒரு ஸ்கொயரும் 0 to 255 ஒரு நம்பராக கம்ப்யூட்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும். 0னா கம்ப்ளீட்டாக வந்து டார்க் பிளாக் கலர் அப்படின்னு அர்த்தம். 255 அப்படின்னா வந்து பியூர் ஒயிட் கலர் அப்படின்னு அர்த்தம். அப்போ 0 to 255 வரைக்கும் நமக்கு வந்து அன்சைன் இன்டிஜர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு 8 பிட் தேவைப்படும். அதனால தான் இதை வந்து 8 பிட் இமேஜ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ இது ஒரு பிக்சலும் அசோசியேட்டட் வித் வேல்யூ வித்தின் ரேஞ்ச் ஆஃப் 0 to 255 ஒரு வேல்யூ வந்து இருக்கும். ஒரு பிக்சலுக்கும் மேபி இதுக்கு வந்து ஒரு 123 இருக்கலாம். இதுக்கு வந்து அதோட கம்மியாக ஒரு 110 இருக்கலாம். இதுக்கு அகைன் ஒரு 123 எப்படி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சலுக்கும் வந்து ஒரு வேல்யூ இருக்கும். இந்த மாதிரி டார்க்காக இருக்கிற பிக்சலுக்கு வந்து நியர்லி ஒரு 200 இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிக்சலுக்கும் ஒரு வேல்யூ இருக்கும். ஓகேவா? நம்ம என்னதான் வந்து இந்த இமேஜை கண்ணால் எப்படி பார்த்தாலும் கம்ப்யூட்டர்ஸ் பார்க்கும்போது அந்த வேல்யூஸ் தான் பார்க்கும். அதுக்கு வந்து என்ன இமேஜ்லாம் தெரியாது. ஸோ உங்களுடைய கம்ப்யூட்டர் விஷன் மாடல் ஏதாவது பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் வந்து இந்த பிக்சல் வேல்யூஸை மட்டும் தான் பார்க்குமே தவிர்த்து நம்ம பார்க்குற மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் வந்து இமேஜஸை பார்க்காது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஜேபிஇஜியில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஹியூமன் ஐஸ் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி இமேஜஸில் உள்ள ஹை ஃப்ரீக்வன்சி டேட்டாவுக்கு வந்து அந்தளவுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஹை ஃப்ரீக்வன்சி டேட்டா வந்து அந்தளவுக்கு ஹியூமன் ஐஸ் வந்து நல்லா எடுத்துக்காது. லோ ஃப்ரீக்வன்சி டேட்டாவை தான் வந்து ஹியூமன் ஐஸ் வந்து நல்லா வந்து பார்க்கும். அப்போது நம்ம ஜேபிஜியோட மெயின் ஐடியா என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு இமேஜை இன்புட்டாக வாங்கிட்டு அந்த இமேஜில் உள்ள ஹை ஃப்ரீக்வன்சி டேட்டாவை மட்டும் தனியாக எடுத்து போட்டுட்டு லோ ஃப்ரீக்வன்சி டேட்டாவை மட்டும் வச்சுக்க போகிறோம். இதுதான் வந்து இந்த ஜேபிஜி பைப்லைனுடைய ஒரு ஓவர்வியூ. அப்போது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கணும் அப்படின்னா இந்த இமேஜில் உள்ள லோ ஃப்ரீக்வன்சி டேட்டா ஹை ஃப்ரீக்வன்சி டேட்டா எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக செப்பரேட் பண்ணி இருக்கணும். எடுத்துகிட்டு அதில் ஹை ஃப்ரீக்வன்சி டேட்டா மட்டும் எரேஸ் பண்ணிவிட்டு மீதி உள்ள லோ ஃப்ரீக்வன்சி டேட்டா மட்டும்தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்படி தான் வந்து இந்த கம்ப்ரெஷன் அல்காரிதம் வந்து ஓவர்வியூ இப்படி தான் ஒர்க் ஆக போகுது. ஓகேவா? இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மேட்ரிக்ஸ் தேவைப்படுது. என்ன மேட்ரிக்ஸ்னால் அந்த மேட்ரிக்ஸில் வந்து இந்த மாதிரி நிறைய வேவ்ஸை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அந்த மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் ரோ வந்து இந்த மாதிரி ஒரு வேவ் ரெப்ரசென்ட் பண்ணும். செகண்ட் ரோ வந்து இந்த மாதிரி ஒரு வேவ் ரெப்ரசென்ட் பண்ணும். தேர்ட் ரோ இந்த மாதிரி ஒரு வேவ் ரெப்ரசென்ட் பண்ணும். ஃபோர்த் ரோ இந்த மாதிரி ஒரு வேவ் ரெப்ரசென்ட் பண்ணும். இந்த மாதிரி 8 ரோ வச்சு அது வந்து ஒரு சில வேவ்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும். இந்த வேவ்ஸ் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். ஃபர்ஸ்ட் ரோல உள்ள வேவ் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக அதில் வந்து எந்த ஃப்ளக்சுவேஷனுமே இல்லை, பிளெயினாக சிங்கிள் லைன் மாதிரி இருக்குது. செகண்ட் உள்ள ரோவில் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு அடுத்து இந்த லைனில் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து இங்கே இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. அது கீழே போக போக நமக்கு வந்து ஃப்ரீக்வன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது, அப்படி தானே? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வேவ்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். அந்த வேவ்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காண்டி தான் வந்து ஜேபிஜி ஆகிறது ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த பர்டிகுலர் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் வந்து வேவ்ஸை ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸை வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸை கிரியேட் பண்ண போகிறோம், ஓகேவா? அந்த மேட்ரிக்ஸில் வந்து 8 ரோ இருக்க போகுது. 8 ரோலையும் வந்து 8 சாம்பிள் பாயிண்ட்ஸ் இருக்க போகுது. இந்த இதை நோட் பண்ண தெரியும். 0ல் சம் வேல்யூ, 1ல் சம் வேல்யூ, 2ல் ஒரு வேல்யூ, 3ல் ஒரு வேல்யூ, 4ல் ஒரு வேல்யூ, 5ல் ஒரு வேல்யூ, 6ல் ஒரு வேல்யூ, 7ல் ஒரு வேல்யூ. இந்த மாதிரி 8 வேல்யூஸ் இருக்க போகுது. அது மாதிரி 8 ரோஸ் ஆஃப் வேவ்ஸ் இருக்க போகுது. அது ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா வந்து நமக்கு இங்கே இருக்குது. இந்த ஃபார்முலா ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி வேர்டாக இருக்குது அப்படின்னா, இந்த 8 வேவ்ஸ் வந்து ஒரு 8 டைமென்ஷனல் ஸ்பேஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ண போகுது. அந்த டைமென்ஷனில் இந்த ஒரு வேவ் வந்து ஆர்த்தோகனல் டு ஈச் அதர். ஒரு வேவ் வந்து இப்போ நமக்கு 1 டைமென்ஷனில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் இருக்கும், 2 டைமென்ஷனில் எக்ஸ் ஒய் இருக்கும், எக்ஸுக்கு பெர்பெண்டிகுலர் ஒய் இருக்கும். தேர்ட் டைமென்ஷன் போகும்போது எக்ஸ் ஒய் ரெண்டுத்துக்குமே பெர்பெண்டிகுலராக ஜெட் ஆக்சிஸ் இருக்கும். மூணுமே மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் ஆகுது. இதே மாதிரி ஃபோர்த் ஆக்சிஸ்லாம் வந்து நம்ம பியாண்ட் அவர் இமேஜினேஷன். ஸோ இந்த மாதிரி 8 டைமென்ஷனில் ஆர்த்தோகனலாக இருக்கக்கூடிய 8 வேவ்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது அந்த ஃபார்முலா. ஸ்டில் இந்த ஃபார்முலா பற்றி எனக்கு வந்து கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. நான் வந்து ட்ரை பண்ணி இந்த ஃபார்முலா எனக்கு வந்து அப்ட்ராக்டாக தான் ஃபீல் ஆகுது. பட் இதை பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் லேட்டரான வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி வேவ்ஸ் ஜென்ரேட் பண்ணுறோம். இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது. ஜேபிஜியோட ஸ்டாண்டர்ட் இந்த ஃபார்முலா. பட் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நமக்கு தேவைப்படுறதெல்லாம் இந்த மாதிரி லோ ஃப்ரீக்வன்சி டு ஹை ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் தான். அதுக்கு வந்து நம்ம நிறைய ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் திஸ் இஸ் ஆப்டிமைஸ்டு வேவ் ஃபார்முலா, ஓகேவா? ஸோ நம்ம வந்து இதை வந்து கோட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவை. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். பைத்தான் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பைத்தான் ஃபைலில் வந்து நம்மளுடைய ரா இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிட்டு அதை வந்து அதோட ஷேப்பை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இது ஏன் ஓப்பன் ஆகுதுன்னா, நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பே வந்து இதில் பிளாட் பண்ண போகிறோம். மொத்தமாக கிட்டத்தட்ட 10 ஸ்டெப்ஸ் கிட்ட இருக்குது. அதை வந்து இதில் வந்து நம்ம பிளாட் பண்ணிட்டு வருவோம். ஓகே, இப்போ வந்து கீழே வந்து அதோட சைஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். இமேஜோட சைஸை 10,000 சம்திங் இருக்குது. நம்மளோட இமேஜ் வந்து நம்ம இமேஜ் வந்து நான் மறுபடியும் எடுத்துக்கிறேன். 10,000 இல்லை, இது வந்து சம் பிக் நம்பர். ஓகே, இந்த நம்பர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்மளோட இமேஜ் வந்து வித் வந்து 1024 பிக்சல்ஸ், ஹைட்டும் 1024 பிக்சல்ஸ், ஓகேவா? இந்த நம்பர் எப்படி வந்துச்சுன்னா 1024 × 1024 இண்டிவிஜுவலாக அப்படி இத்தனை பிக்சல்ஸ் நம்ம இமேஜில் இருக்குது. நம்மளோட இமேஜ் வந்து மெமரி ஸ்டோரேஜ் டிவைஸில் எஸ்எஸ்டியோ ஹார்ட் டிரைவ் இதில் ஸ்டோராக இருக்கும்போது அது இந்த மாதிரி இமேஜ் இந்த கிரிட்டான ஸ்டோராக இருக்காது. லீனியராக சிங்கிள் டைமென்ஷன் அரே மாதிரி லீனியராக தான் ஸ்டோராக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போதும் அதை வந்து நம்ம மெமரியிலேருந்து ரீட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து சிங்கிள் டைமென்ஷன் அரேயாக தான் வேணும். இதை வந்து நம்மளோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 டைமென்ஷன் அரேயாக வந்து இதை நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம், ஓகேவா? அப்படின்னா நம்ம இமேஜ் வந்து கரெக்டாக ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ லீனியராக இருக்கிற அந்த அரேயை வந்து 2D அரேயாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இமேஜ் இஸ் ஈக்குவல் டு இது வந்து ரீஷேப் பண்ணிக்கலாம். 24 பிக்சல் வந்து எனக்கு 1024 பிக்சல் வித்து 1024 ஹைட் இருக்கிற மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த இமேஜை வந்து நம்ம பிளாட் பண்ணி பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரோவில் நான் மொத்தமாக அங்கே வந்து 10 சப்ளாட்ஸ் வச்சுருந்தேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு சப்ளாட்டில் வந்து இமேஜ் ஷோ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை கால் பண்ணிட்டு நம்மளோட 2D அரே பாஸ் பண்ணோம்னா அது வந்து இமேஜாக வந்து நமக்கு ஷோ பண்ணும். ஸோ இமேஜ் அப்படி கொடுத்துட்டோன்னா இப்போ வந்து ஸோ நம்மளோட இமேஜ் வந்து இங்கே டிஸ்பிளேல இங்கே வருது. இந்த இமேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக அந்த இமேஜ் பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் இருந்துச்சு. பை டிஃபால்ட்டாக வந்து நம்ம மேட்லாப்லிப் வந்து அதுக்கு வந்து சம் க்ரீன் கலர் ஸ்கேலில் வந்து வேல்யூ கொடுக்குது. அதை வந்து நம்ம கிரே ஸ்கேலுக்கு வந்து அதை வந்து எடுத்துக்க சொல்லிப்போம். 0 to 255 வேல்யூ வந்து கிரே ஸ்கேலில் வந்து பார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இமேஜ் கரெக்டாக ப்ராப்பராக வந்துச்சு. ஸோ நம்ம இமேஜை வந்து ஓப்பன் பண்ணி இப்போ அதை வந்து 2 டைமென்ஷன் அரேயில் ஸ்டோர் பண்ணிட்டோம், ஓகேவா? இந்த ரா இமேஜோடைய ஃபைல் லிங்க், இந்த மொத்த கோட் பேஸோட லிங்க்குமே வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அங்கே போய் கூட நீங்கள்
இதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த ரிசோர்ஸ்லாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ரா இமேஜ் வேறு எதுவும் யூஸ் பண்ணாலும் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் ரா ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம டிசிடி மேட்ரிக்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அதான். ஓகேவா, அதை வந்து நம்ம வந்து கோட் பண்ணலாம். ஸோ அந்த ஃபார்முலா எனக்கு வந்து ரைட் சைடில் இருக்குது. அதை வந்து நான் இப்போ வச்சு கோட் பண்ண வேண்டியதான். இப்போ நமக்கு வந்து 2 வேரியபிள் n ஒரு வேரியபிள். இது வந்து நம்ம n-ங்கிறது கேபிட்டல் n-ங்கிறது நம்மளுடைய டிசிடி மேட்ரிக்ஸுடைய டைமென்ஷன். நம்ம 8x8 மேட்ரிக்ஸ் எடுக்கிறதுனால n வந்து 8ன்னு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு எத்தனை ரோஸ், இங்கே கேங்கிற ரோ ரெப்ரசன்ட் பண்ணுது. ரோ இன் ரேஞ்ச் ஆஃப் n ஃபார் n இன் ரேஞ்ச் ஆஃப் n. ஓகேவா, 8x8 மேட்ரிக்ஸ். கேங்கிறது ஒரு ரோவாக ஜென்ரேட் பண்ணுது. n-ங்கிற ஒரு ரோலையும் என்ன வேல்யூ வரணும் அப்படிங்கிறத வந்து டிட்டர்மின் பண்ணுது. இங்கே ஆல்ஃபாங்கிறது வந்து அந்த இதோட வேல்யூ வந்து கே 0 இருந்துச்சுன்னா ஆல்ஃபா வேல்யூ 1/10 இருக்கணும் அப்படி போட்டிருக்காங்க. ஸோ நான் ஆல்ஃபான்னு ஒரு வேரியபிள் எடுத்துனேன். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1 ஓகேவா n இஃப் கே இஸ் ஈக்குவல் 0 எல்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2/n. ஓகேவா, இந்த மாதிரி ஆல்ஃபா வேல்யூ வந்து நான் எடுத்துருக்கேன். இப்போ இந்த ஆல்ஃபா வேல்யூவை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கண்டிஷனலாக அப்ளை எடுத்தாச்சு. இப்போது அதை வச்சு இந்த ஃபார்முலா வந்து எழுதலாம். ஃபார்முலா என்னது, ஆல்ஃபா டைம்ஸ் காஸ் π/n. அப்போ n பீட்டா π/n. ஸோ ஆம்பிகிட்டி n ப்ளஸ் 0.5 கே. ஓகேவா, இதுதான் வந்து நம்மளுடைய எம்டியாக வந்து நான் ஒரு மேட்ரிக்ஸ் டிசிடி மேட்ரிக்ஸ் டிசிடி நேம் வச்சுட்டு n பீட்டா 0 வச்சு பஸ் நான் அதை ஃபில் பண்ணிக்கிறேன். 0 தான் 8,8. அதை டேட்டா டைப் வந்து ஃப்ளோட்டாக வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ டிசிடி ஆஃப் கேத் ரோவில் nth காலம் இந்த வேல்யூ வந்து நம்ம செட் பண்ணிடலாம். Why is showing the error? Expected indented block. Indentation. Okay. நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போ வந்து வருது. இப்போ நம்ம இந்த டிசிடியை வந்து நம்ம பிளாட் பண்ணி பார்ப்போம். நம்ம கரெக்டாக தான் வந்து பண்ணியிருப்போமா அப்படிங்கிறத பிளாட் பண்ணி பார்ப்போம். ஆக்சிஸ் ஆஃப் 0த்தில் வந்து 1வது இதை எடுத்துட்டு ஸோ நம்மளுடைய டிசிடியில் வந்து kth ரோவை வந்து ரன் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து அவுட்புட் பார்க்கலாம். இது வந்து ரொம்ப இதாக இருக்குது, மெஸ்ஸியாக இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு வேகம் கொஞ்சம் கீழே ஷிஃப்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். -2k. ஓகே, ஒரு வேகம் வந்து 2 யூனிட்ஸ் கீழே ஷிஃப்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ நமக்கு வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து கிடச்சிருச்சு டிசிடி மேட்ரிக்ஸ். ஓகேவா, இந்த மாதிரி நம்ம வந்து மேட்ரிக்ஸ் வந்து இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுறோம். மேட்ரிக்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னதுன்னா, இப்போ தான் வந்து நம்ம முக்கியமான இந்த இதுக்குள்ளே போகணும். நம்மளோட இமேஜை வந்து நம்ம மொத்த இமேஜையும் ப்ராசஸ் பண்ணால் அந்த வீடியோ வந்து உங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் வந்து ஒரு 8x8 பிளாக்கை மட்டும் எடுத்து அதை ஜேபிஜே அதே மாதிரி தான் பண்ணும். ஒரு 8x8 பிளாக்கை மட்டும் எடுத்து அதை மட்டும் என்டையர் பைப்லைன்லேயே ரன் பண்ணி காட்டுறேன். இதே தான் நம்ம அடுத்த 8x8 பிளாக்கை 8x8 இமேஜ் ஸ்ப்ளிட் பண்ணி சங்காக ஸ்ப்ளிட் பண்ணி 8x8 சங்காக ஸ்ப்ளிட் பண்ணி அந்த ஒரு சங்கையும் நம்ம வந்து இதே அல்காரிதத்தை தான் ரன் பண்ண போகிறோம். ஆனால் நான் வந்து ஒரு லூப்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரு சிங்கிள் 8x8 சங்கை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி இப்போ இந்த பைப்லைனை வந்து நம்ம கண்டினியூ பண்ணோம்.
ஸோ அதுக்கு நம்ம வந்து நம்மளுடைய இமேஜை வந்து 8x8 வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நான் வந்து இமேஜ் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். இமேஜ் இஸ் ஈக்குவல் டு இமேஜில் வந்து 0 to 8 ரோ வந்து மொதல் 0 to 8 காலமும் வந்து 0 to 8 காலம்ஸ் வரைக்கும். ஓகேவா? அது மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து இது பண்ணிட்டு அதை வந்து 0ல் வந்து 1ல் நான் வந்து அதில் இருக்குது. ஓகே 2ல் வந்து அந்த இமேஜ் வந்து ப்ளாட் பண்ணுறேன். இமேஜ் cmap is equal to ஓகேவா? இப்போ வந்து நம்மளோட இமேஜ் வந்து ப்ளாட் பண்ணிட்டு எப்படி இருக்குது ஓகேவா? நம்மளோட இமேஜில் உள்ள டாப்பில் உள்ள 8 பிக்சல்ஸ் மட்டும் இப்போ நான் வந்து ப்ளாட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இந்த டிசிடியை வந்து இந்த மாதிரி வேவ்ஸாக பார்க்காம இதையும் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு கலர் மேப்பாக வந்து விசுவலைஸ் பண்ணுவோம். இன்னும் நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிளியர் ஆகும் பண்ணும்போது. ஓகேவா? டிசிடியில் வந்து இது வந்து நான் வந்து வேவ்ஸாக வந்து பிரிண்ட் பண்ணாமல் கலர் மேப்பாக பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே ஐஎம் ஷோ. ஓகே இது வந்து ஓகே இதான் வந்து நம்மளோட டிசிடி மேட்ரிக்ஸ். அதை வந்து ஃபஸ்ட் வேவாக பார்த்தீங்க. இப்போ வந்து அதை வந்து கலர் மேப்பாக வந்து இப்போ பார்க்குறீங்க. ஃபஸ்ட் ரோ பார்த்தா தெரியும் எந்த அளவு அந்தளவுக்கு வேரியேஷனே இல்லை. ஓகேவா? பியூராக வந்து ஒரே கலராக இருக்குது. செகண்ட் ரோவில் வந்து ஸ்லைட் வேரியேஷன் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. தேர்ட் ரோவில் ஆல்மோஸ்ட் 1 சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்குது. ஃபோர்த் ரோவில் வந்து 1 சைக்கிள் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி அடுத்த சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரோ வந்து மேலேருந்து கீழே வர ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியாகுது. ஃபைனல் ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பிளாக் இருக்குது, ஒன்று இமீடியட்டாக ஒயிட்டு, பிளாக் ஒயிட் அப்படின்னு வந்து வேகமாக சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுதான் வந்து டிசிடி மேட்ரிக்ஸ். அதை வந்து ஃபஸ்ட் வந்து வேவ் ஃபார்மேட்டில் பார்த்தீங்க. இப்போ வந்து பிக்சல்ஸ் தான் வந்து அதை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிறேன். ஓகே இப்போ அடுத்த ஸ்டெப்பாக வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் இந்த டிசிடி மேட்ரிக்ஸ் இருக்குது இல்லையா, அதில் இருந்து ஒரு காலமாக நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு காலமாக மட்டும் எடுப்போம் டிசிடி மேட்ரிக்ஸில் இருந்து. டிசிடி மேட்ரிக்ஸில் இமேஜ் மேட்ரிக்ஸில் இருந்து ஃபஸ்ட்டு காலத்தை மட்டும் எடுப்போம். அந்த காலத்தை கொண்டு வந்துட்டு இந்த டிசிடி மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணுறோம். இது ஆக்சுவலாக 8x8 மேட்ரிக்ஸ் வந்து இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு காலமை அதுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு காலத்தை எடுத்துக்கொண்டு வந்து அதை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த ஃபஸ்ட் ரோவோட மல்டிப்ளை பண்ணுறோம், செகண்ட் ரோட மல்டிப்ளை பண்ணுறோம், தேர்ட் ரோட, ஃபோர்த் ரோட, ஃபிஃப்த் ரோட, சிக்ஸ்த் ரோட, செவன் அப்படி ஒரு ரோட மல்டிப்ளை பண்ணிட்டு போகிறோம். ஆக்சுவலாக இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா டாட் ப்ராடக்ட் எடுக்கிறோம். ஓகேவா? டாட் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சிமிலாரிட்டி இருக்குது அப்படிங்கிறத வந்து டாட் ப்ராடக்ட் வந்து செக் பண்ணும். அப்போ இந்த மாதிரி நான் ஒரு ரோவாக மல்டிப்ளை பண்ணிட்டு வந்த பிறகு ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸில் உள்ள இதோட ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு எந்த மாதிரி வரும்? நம்மளோட ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி தான் வரப்போகுது. ஒரு 8x8 மேட்ரிக்ஸாக தான் வரப்போகுது. இப்படி தானே? இது வந்து ஒரு 8x8 மேட்ரிக்ஸாக தான் நமக்கு வந்து வரப்போகுது ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ். அப்போது இந்த ஃபஸ்ட்டு காலம் எடுத்து நான் இந்த எல்லா டிசிடியோடையும் மல்டிப்ளை பண்ண பிறகு எனக்கு வந்து ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸில் உள்ள ஃபஸ்ட்டு 0,0 அந்த பொசிஷனில் வந்து எனக்கு என்ன இருக்குன்னா, ஹவு மச் காலம் 1 ஆஃப் அவர் இமேஜ் இஸ் சிமிலர் டு த லோவர் ஃப்ரீக்வன்சி F1. ஓகேவா? லோவர் ஃப்ரீக்வன்சி F0 எடுத்துப்போம், இல்லாட்டி F0 எடுத்துப்போம், இல்லாட்டி காலம் 0 எடுத்துப்போம். ஓகேவா? இந்த 0th காலம் வந்து லோ ஃப்ரீக்வன்சியோட எந்த அளவுக்கு சிமிலராக இருக்குது அப்படிங்கிற நம்பர் வந்து எனக்கு ஃபஸ்ட் காலத்தில் வந்து ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸில் இருக்கும். அப்படி செகண்ட் போனோம்னா அதே காலம் 0 வந்து ஃப்ரீக்வன்சி 2வை விட எந்த அளவுக்கு சிமிலராக இருக்குது அப்படிங்கிற டேட்டா வந்து ஃப்ரீக்வன்சி 1ஓட எந்த அளவுக்கு சிமிலராக இருக்குது அப்படிங்கிற டேட்டா இருக்கும். அதே மாதிரி காலம் 3க்கு அடுத்த நெக்ஸ்ட் ரோக்கு போனோம்னா ரோ 3 காலம் 1 அதில் வந்து எனக்கு ஃப்ரீக்வன்சி 2ஓட காலம் 0 வந்து எந்த அளவுக்கு சிமிலராக இருக்குது அப்படிங்கிற நம்பர் வந்து எனக்கு இங்கே கிடைக்கும். ஓகேவா? ஏன் இந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, நேச்சுரலாக உள்ள இமேஜில் எல்லாத்துலேயும் வந்து லோ ஃப்ரீக்வன்சி டேட்டா தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் ஹை ஃப்ரீக்வன்சி டேட்டாவை கம்பேர் பண்ணும்போது வேலை. அதனால தான் நம்ம வந்து தாராளமாக ஹை ஃப்ரீக்வன்சி டேட்டா வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம டிஸ்கார்ட் பண்ண போகிறோம்.
2 காரணம் இருக்கு. ஒண்ணு வந்து நேச்சுரலாவே லோ ஃப்ரீக்வென்சி டேட்டா தான் வந்து இமேஜஸ்ல ஜாஸ்தியா இருக்கும். இன்னொரு காரணம் என்னன்னா, நம்மளுடைய ஐஸும் வந்து ஹை ஃப்ரீக்வென்சி டேட்டாவ விட லோ ஃப்ரீக்வென்சி டேட்டாவ தான் வந்து அதிகமா வந்து கன்வே பண்ணும். அதனாலயும் நம்ம வந்து ஹை ஃப்ரீக்வென்சி டேட்டாவ வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தூர போட போறோம். ஸோ இதே மாதிரி லாஸ்ட் ரோவில் வந்தீங்கன்னா காலம் 0ல ஃப்ரீக்வன்சி 7 ஹை ஃப்ரீக்வன்சி டேட்டா எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிற நம்பர் இங்கே இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி நம்ம ஒரு காலம் பார்த்தோம். இதே மாதிரி செகண்ட் காலத்தையும் கொண்டு வந்துட்டு பார்ப்போம். தேர்டு காலம், ஃபோர்த்து காலம், அது மாதிரி ஒரு காலமாக கொண்டு வந்து இதில் வந்து மேட்ச் பண்ணிட்டே வரும். அடுத்த 2வது காலத்தை கொண்டு வந்து இந்த மாதிரி டாட் ப்ராடக்ட் பண்ணிட்டே வரும். அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மேட்ரிக்ஸில் டாப்பில் மட்டும்தான் நமக்கு என்ன இருக்குன்னா கொஞ்சம் ஹையர் வேல்யூஸ் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்னேன், நம்மளுடைய நேச்சுரலாக இருக்கிற எல்லா நேச்சுரலாக உள்ள எல்லா இமேஜ்லையும் வந்து லோ ஃப்ரீக்வன்சி டேட்டா தான் ஜாஸ்தியாக இருக்கும்னு. அப்போ இந்த டாப்பில் மட்டும்தான் வேல்யூஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். கீழே வர வர வந்து வேல்யூஸ் வந்து கம்மியாகிட்டே வரும். அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இப்படி பண்ணுறதுனால நமக்கு வந்து கீழே உள்ள ஹை ஃப்ரீக்வன்சி வேல்யூஸ் எல்லாத்தையும் வந்து கூடிய சீக்கிரம் டிஸ்கார்ட் பண்ணிடுவோம். இந்த லோ ஃப்ரீக்வன்சி வேல்யூ வந்து நம்ம பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஹை ஃப்ரீக்வன்சி வேல்யூ வந்து டிஸ்கார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதான் வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு காலமாக இங்கே எடுத்துக்கொண்டு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். டாட் ப்ராடக்ட் பண்ணி ரிசல்ட் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன். அப்போ இந்த ஸ்டெப்பை வந்து நான் வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, காலம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறோம். அந்த இடத்துல காலம் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா? ஒரு காலமாக எடுத்துக்கொண்டு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கான கோடை வந்து நம்ம டைப் பண்ணுவோம். ஓகே, இதுக்கு வந்து டைட்டில் வந்து நம்ம காலம் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இதான் நம்மளோட அடுத்த ஸ்டெப். ஓகேவா? டிரான்ஸ்ஃபர்மேஷன் டைட்டிலுக்கு வந்து எது நெக்ஸ்ட் ரோவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இமேஜை வந்து இப்போது அதே வேரியபிள் தான். என்ன பண்ணுறேன்னா, இமேஜ் அதை நம்மளுடைய டிசிடி மேட்ரிக்ஸ் அதோட இமேஜ் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண போகிறோம். பைத்தானில் வந்து இந்த அட் சிம்பிள் வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ இமேஜ் வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு இப்போ அதை வந்து நம்ம பார்க்கணும். ஷோ ஆஃப் இமேஜ். ஓகேவா? இப்போ வந்து அந்த இமேஜை வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்க்கலாம், நம்ம எதிர்பார்த்த மாதிரியே லோ ஃப்ரீக்வன்சி டேட்டாவெல்லாம் மேலே இருக்குது, ஹை ஃப்ரீக்வன்சி டேட்டாலாம் கீழே வந்துருச்சு. இந்த கலர் வந்து நமக்கு பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு கிளியராக இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, கலர் மேப் வந்து வேறு சேஞ்ச் பண்ணுவோம். சி மேப் கிரே வச்சு பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. ஸோ ஒரு வாரத்துக்கு க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, இது அதை விட ரொம்ப இதாக இருக்குது. ஸோ வேறு இது வார்ம் ப்ளூ, நான் ஷுர் இதான் நேமான. கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்க்கலாம், இது கொஞ்சம் கிளியராக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. ஓகே, நம்மளோட ஹை ஃப்ரீக்வன்சி டேட்டாலாம் வந்து கீழே கீழே இருக்குது. லோ ஃப்ரீக்வன்சி டேட்டா தான் நம்ம இமேஜில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு காலம் மட்டும் அதிக வெயிட்டேஜ் இருக்கிறதா பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லீனியர் அல்ஜிப்ராவில் வந்து நீங்கள் ஃபெமிலியராக இருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். என்னென்னா, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு வேறு ஒன்றும் இல்லை, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. ஒரு ஸ்பேஸ்லேருந்து இன்னொரு ஸ்பேஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. இங்கே வந்து நம்ம வந்து பிக்சல்ஸை ரெப்ரசென்ட் பண்ண இந்த பிக்சல் ஸ்பேஸில் இருந்து ஃப்ரீக்வன்சி கோஎஃபிஷியன்ட் ஸ்பேஸுக்கு வந்து நம்மளுடைய டொமைனை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகேவா? அப்போது இந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷனுங்கிறது ரிவர்சிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னென்னா, நம்ம டிசிடி மேட்ரிக்ஸுக்கு வந்து இன்வர்ஸ் இருக்கணும். எப்படி நம்ம ஒரு வேரியபிள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்புட்டாக கொடுத்து அவுட்புட் வாங்கிறோம் அப்படின்னா, அந்த அவுட்புட்டை வச்சு என்ன இன்புட் கொடுத்தோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா நம்ம எஃப் இன்வர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டிசிடிங்கிறது ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது, இமேஜை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது, காலம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ அதே ட்ரான்ஸ்ஃபார்மேஷனை நம்ம ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து இன்வர்ஸ் டிசிடி, அந்த இன்வர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனை வந்து நம்ம இமேஜ் மேலே அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் இதே இமேஜ் திரும்பி வருதா அப்படிங்கிறத வந்து சும்மா பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இமேஜ் ஆல்ரெடி நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டேன் அந்த இமேஜை. இப்போ என்ன பண்ணுறேன்னா, அதோட இன்வர்ஸ், இப்போ டிசிடி மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை. இதை கேல்குலேட் பண்ணிங்கன்னா டிசிடி மேட்ரிக்ஸோட இன்வர்ஸும் வந்து டிசிடி மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸும் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? அதனால் வந்து டிசிடி டிரான்ஸ்போஸே நான் வந்து கொடுத்துறேன் பண்ணிட்டு, இப்போ அகெயின் நம்ம வந்து பிளாட் பண்ணி பார்ப்போம். 4th ஆக்சிஸில் காலம் அதை வந்து நம்ம அன்டூ பண்ணுறோம். ஓகேவா?
அண்டு காலம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே, இதை வந்து கிரே ஸ்கேல்லே வந்து பார்க்கலாமே. ஓகேவா, நான் வந்து இமேஜ் இங்கே இந்த இதை பார்க்கலாம். இமேஜுங்கிற அந்த இதை வந்து டிசிடி அப்ளை பண்ணிட்டேன். இமேஜிங் வேரியபிள்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ அதே இமேஜில் வந்து இன்வெர்ஸ் டிசிடியை வந்து அப்ளை பண்ணுறேன். அதனால அப்ளை பண்ணிட்டு அது எப்படி அவுட்புட் வருது அப்படிங்கிறது வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேக் டு சேம் இமேஜ் வந்து அப்படியே நமக்கு வந்து இந்த இதில் கிடச்சிருக்குது. பட் ஹியர் யூ கேன் சி சம் லாஸ் இங்கே வந்து ஏற்பட்ட மாதிரி என் கணக்கு தெரியுது. ஸோ அது எதனால் அப்படிங்கிறத வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம்னா இமேஜுங்கிறது இங்கே ஆக்சுவலாக ஒரு 0 to 255 வேல்யூவாக தான் ஸ்டோர் பண்ண போகுது, அப்படி தானே? அதை வந்து அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது அது இன்டிஜராக ஸ்டோர் பண்ணும். அதனால் ஒரு சில வேல்யூஸ் வந்து ட்ரங்கேட் ஆயிடுச்சு. நம்ம டிசிடியில் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி காலம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணோன்னே நிறைய டெசிமல் வேல்யூஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு சில வேல்யூஸ்லாம் ட்ரங்கேட் பண்ணிடுச்சு. ஏன்னா இன்டிஜராக தான் நம்மளோட இமேஜ் மேட்ரிக்ஸ் இப்போதைக்கு ட்ரீட் ஆகிட்டு இருக்கு. அதை வந்து ட்ரங்கேட் ஆகுறதுனால அந்த மாதிரி நமக்கு ப்ராப்ளம் ஆகுது. ஸோ அதை ட்ரங்கேட் ஆக விடாமல் நம்ம இது பண்ணுறதுக்கு வந்து, ஏன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ்லாம் அங்கே வந்து வரும். அது நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இமேஜ் இதை வந்து இன்டிஜராக இல்லாமல் ஃப்ளோட்டாக ட்ரீட் பண்ணு அப்படின்னு வந்து பார்ப்போம். ஓகேவா, இப்போ வந்து நியர்லி சேமாக இருக்குது ரெண்டுமே. Still there is something is wrong, I think. ஓகே, இந்த இடத்துல நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இமேஜ் வந்து இமேஜ் அதுக்கப்புறம் உள்ள எல்லா இடத்துலையும் வந்து இமேஜினே வந்து அதை கால் பண்ணுவோம். ஓகே, ஆனால் நம்ம வந்து இந்த ஸ்டெப்பை வந்து உங்களுக்கு நான் இது வந்து சும்மா புரியணுங்கிறக்காண்டி நான் வந்து இதை பண்ணிவிட்டு மறுபடியும் டேட்டாவை எடுக்க முடியும், அதோட இன்வெர்ஸாக மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறக்காண்டி இதை வந்து இப்போ பண்ணிக்காட்டினேன். இது வந்து டீகோடிங் ப்ராசஸ்க்கு வந்து நமக்கு யூஸ் ஆகும். அதாவது இப்போ உங்களுக்கு பண்ணிக்காட்டினேன். பட் நம்ம வெறுமனே காலம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறதில்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ரோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பார்ட் வந்து நமக்கு வந்து தேவையில்லை. ரோ வைஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறோம். இது வந்து நம்மளோட காலம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண அந்த இது. நெக்ஸ்ட் நமக்கு வந்து டிசிடியோட இன்வெர்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ டிசிடி இன்வெர்ஸ் டிசிடியை வந்து நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி மட்டும் காட்டிக்கிறேன். வேணாம் நமக்கு. ஓகே, இமேஜ் இருக்கிறதுலாம் இங்கே நான் வந்து செட்டிங் டி. ஓகே, இப்போ வந்து டிசிடி மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸை வந்து நான் இங்கே எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த காலமே வந்து டிசிடி இன்வெர்ஸ் ரெண்டு மேட்ரிக்ஸையும் வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம வந்து இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். எதுக்காண்டி நான் டிசிடி இன்வெர்ஸ் எடுத்தேன் அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நம்ம டிசிடி மேட்ரிக்ஸ் வந்து லெஃப்ட் சைடு வச்சுருக்கோம், நம்மளுடைய இமேஜ் வந்து ரைட் சைடு வச்சுருக்கோம். மல்டிப்ளை பண்ணி காலம் வைஸ் மல்டிப்ளை பண்ணி காலம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து காலம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண அதை மேட்ரிக்ஸ் அவுட்புட்டை எடுத்துட்டு அதோட டிசிடி இன்வெர்ஸை ரைட் சைடு வச்சு ரோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறோம். அந்த ப்ரீவியஸ் ஸ்டெப்பை இந்த ஸ்டெப்பை பார்த்து தெரியும். ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் வந்து இதுதான் நமக்கு வந்து டிசிடியாக இருந்துச்சு. இது டிசிடி மேட்ரிக்ஸாக இருந்துச்சு. இது வந்து நம்மளுடைய இமேஜாக இருந்துச்சு. ஓகேவா, இமேஜாக இருந்துச்சு. ஒரு காலமாக கொண்டு வந்து மல்டிப்ளை பண்ணோம். இப்போ இது வந்து நம்மளுடைய இமேஜ், அதாவது ப்ராசஸ் பண்ண இமேஜ். இது வந்து நம்மளுடைய டிசிடி இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ். ஓகேவா, இப்போ இதை வந்து இதோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ரோ வைஸ் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறோம். அதனால தான் இதை ரைட் சைட் போட்டோம். இப்போ இதுல இருந்து ஒரு காலம் எடுத்து வந்து நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான், பட் பொசிஷன் இங்கே மாறி இருக்கு நமக்கு.
ஓகே, இந்த மாதிரி ஒரு ரோவை வந்து நான் எடுத்துட்டு அந்த ரோவை வந்து ஒரு இதோடையா நான் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேன் இப்போ நான். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் இந்த ஒரு பர்டிகுலர் ரோவை கொண்டு வந்து ஒரு ரோவாக வந்து நான் அங்கே வந்து மல்டிப்ளை பண்ணிட்டே வருவேன். ஓகேவா? அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா இதோட ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸும் நமக்கு வந்து அகைன் என்னவா இருக்க போகுது அப்படின்னா ஒரு 8x8 மேட்ரிக்ஸாக தான் இருக்க போகுது. 8x8 மேட்ரிக்ஸாக தான் இதோட ரிசல்டன்ட் வேல்யூ நமக்கு வந்து வரப்போகுது. அப்போ அந்த 8x8 மேட்ரிக்ஸில் ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து நமக்கு வந்து என்ன வரப்போகுது அப்படின்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து இதை ஃபர்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி 0 கம்மியான ஃப்ரீக்வன்சி இருக்கல கம்மியான ஃப்ரீக்வன்சியை கொண்டு வந்துட்டு நான் வந்து ஒரு காலமாக வந்து நான் வந்து மல்டிப்ளை பண்ணிட்டே வர போகிறேன். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து எனக்கு என்ன இருக்குன்னா ஒரு ரோவாக மல்டிப்ளை பண்ணிட்டு வரேன் சார். ரோ 1 ஓகேவா? ரோ 0ன்னு வச்சுப்போம். ரோ 0ல் நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள், நம்ம இமேஜோட ப்ராசஸ் பண்ண இமேஜ் செமி ப்ராசஸ் காலம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண இமேஜோடைய 0th ரோவோட நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி 0 வந்து டாட் பண்ணுறோங்க. ஓகேவா? இப்படி டாட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து காலம் வைஸ் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தோம். ஒரு காலமாக நம்மளோட இமேஜில் எடுத்து இங்கே உள்ள ரோலை பண்ணோம். இப்போ ஒரு காலமாக நம்மளுடைய டிசிடியில் எடுத்து கொண்டு வந்து நம்ம இமேஜ் வந்து ஒரு ரோவாக பண்ணுறோம். இதை வந்து ரோ வைஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட்டு 0 வந்து என்ன இருக்குன்னா ரோ 0வும் ஃப்ரீக்வன்சி 0வும் எந்த அளவுக்கு சிமிலராக இருக்குது அப்படிங்கிறது இருக்கும். அடுத்தது போனோம்னா ரோ 0வும் ரோ 1ம் ஃப்ரீக்வன்சி 0வும் எந்த அளவுக்கு சிமிலராக இருக்குன்னு இருக்கும். அது கடைசியில் வரும்போது ரோ 8ம் ஃப்ரீக்வன்சி 0வும் எந்த அளவுக்கு சிமிலராக இருக்குது அப்படிங்கிறது அந்த வேல்யூ வந்து இதில் நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஏன் 2 வாட்டி பண்ணுறோம் அப்படின்னா ரோ வைஸும் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டு காலம் வைஸும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண பிறகு இந்த ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் நமக்கு எந்த மாதிரி வரும் அப்படின்னா நம்மளோட ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் வந்து இந்த இடத்துல தான் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி டேட்டா எல்லாமே அக்யூமுலேட் ஆகும். இந்த ரீஜனில் ஹை ஃப்ரீக்வன்சி டேட்டா எல்லாமே அக்யூமுலேட் ஆகும். ஏன்னா நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். லோ ஃப்ரீக்வன்சி டேட்டாவெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கீழே ஹை ஃப்ரீக்வன்சி டேட்டாவெல்லாம் ஃபஸ்ட் கீழே பார்க்க தள்ளணும். லோ ஃப்ரீக்வன்சி டேட்டாவெல்லாம் டாப்பில் வச்சிருந்தோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி டேட்டாவெல்லாம் ரைட் சைடு தள்ளுறோம். லோ ஃப்ரீக்வன்சி டேட்டாவெல்லாம் வந்து லெஃப்ட் சைடு வச்சுருக்கோம். இந்த ஒரு நெட் எஃபெக்டாக என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸுடைய டாப் லெஃப்ட் கார்னரில் வந்து நமக்கு லோ ஃப்ரீக்வன்சி டேட்டாவெல்லாம் அக்யூமுலேட் ஆகும். மற்ற இடங்கள்ல எல்லா இடத்துலையும் இந்த இடத்துலலாம் வந்து நமக்கு வந்து ஹை ஃப்ரீக்வன்சி டேட்டா வந்து அக்யூமுலேட் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வந்து 2ஆக பிரிக்கிறோம். ஓகேவா? அப்போ இந்த ப்ராசஸ் பேர் என்ன, இந்த மாதிரி பண்ணுற ப்ராசஸ் பேர் என்ன அப்படின்னா இது பேர் தான் வந்து ரோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிடுவாங்க. ரோ ஃபர்ஸ்ட் வந்து காலம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவோம். ரோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இந்த இதை வந்து நம்ம பண்ணுறோம். ஓகேவா? இதில் வந்து நீங்களும் வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு அதை திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம அதான் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ரோவில் வந்து 0th வந்து ஸோ நம்மளோட இமேஜை வந்து ஆல்ரெடி இருக்கிற இமேஜ் இருக்குது. அந்த இமேஜோட ரோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக மேட்ரிக்ஸ் ரைட் சைடில் நான் இருக்குவேன். ஓகேவா? டிசிடியோட இன்வெர்ஸ் வச்சு நம்ம பண்ணுறோம். ஏன்னா வந்து இப்போ உங்களுக்கு மேக் சென்ஸ், ஏன்னா ஒரு இதுவும் வச்சு சிமிலாரிட்டி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் நம்ம சிமிலாரிட்டி பார்க்குறோம். ஓகேவா? ஓகே, அந்த மாதிரி வச்சுட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணிட்டு அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ரோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இமேஜ் வந்து வச்சு நான் வந்து ரோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண பிறகு எப்படி வந்து டீல் அவுட் வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்க்கலாம், நம்மளோட இமேஜில் வந்து எல்லா டேட்டா வந்து இந்த டாப் லெஃப்டில் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. கீழே வர வந்து அங்கே ஹை ஃப்ரீக்வன்சி டேட்டாவெல்லாம் கீழே அக்யூமுலேட் ஆயிருக்கு. லோ ஃப்ரீக்வன்சி டேட்டாவெல்லாம் மேலே இருக்குது. ஏன் அந்த ஸ்பாட் பிரைட்டாக இருக்குன்னா நேச்சுரலாகவே ஆல்ரெடி நான் சொன்னதான், நம்மளோட இமேஜில் வந்து லோ ஃப்ரீக்வன்சி டேட்டா தான் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் வந்து அந்த ஸ்பாட் வந்து பிரைட்டாக இருக்குது. ஓகேவா?
இது வரைக்கும் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு வந்து எல்லாமே வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டு வந்தோம். டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து இன்வெர்ஸ் இருக்குது, டிசிசிக்கு இன்வெர்ஸ் இருக்குது. அதனால் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ரிவர்சிபிள் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்போ இந்த டேட்டா வச்சுட்டு கூட என்னால் இந்த பழைய இமேஜை ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேவா? எப்படி நான் வந்து இங்கேருந்து பழைய இமேஜ் ஜென்ரேட் பண்ணணும், அதே மாதிரி இந்த இதிலேருந்து என்னால் பண்ண முடியும். நான் இப்போ பண்ண ஆப்ரேஷன்ஸை வந்து ரிவர்ஸ் பண்ணேன்னா என்னால் கொண்டு வர முடியும். அதான் இதோட பியூட்டி. ஓகேவா? அதே இப்போ உங்களுக்கு வந்து நான் பண்ணி காட்டுறேன். இப்போ இமேஜ் வந்து ஆல்ட்ரா ஆகிட்டே தான் இருக்குது. ஒரு ஸ்டெப்லையும் இமேஜ் ஆல்ட்ரா ஆகிட்டே தான் வருது. இப்போ வந்து இமேஜ் வந்து நம்ம ரோ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஸ்டேட்டில் இருக்குது. ஒன்ல வந்துட்டு இப்போ வந்து அன்டூ பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ரோ ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து அன்டூ பண்ணி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். எப்படி அன்டூ பண்ண போகிறோம்? எந்த மேட்ரிக்ஸ் வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணுறோமோ அதோட இன்வெர்ஸ் டிசிடியோட இன்வெர்ஸ் டிசிடி டிரான்ஸ்ஃபார்மோட இன்வெர்ஸ் டிரான்ஸ்போஸோட இன்வெர்ஸ் வந்து டிசிடி. ஓகேவா? டிசிடி டிரான்ஸ்போஸுக்கு பதிலாக அந்த வீடியோவில் நாங்கள் டிசிடி டிரான்ஸ்ஃபார்ம்னு யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஓகே எப்படி ரோ டிரான்ஸ்ஃபார்மேஷன் நாங்கள் பண்ணி இதை கொண்டு வந்தோம். இப்போ நான் அதே இதோட இன்வெர்ஸ் அப்ளை பண்ணி என்னால் இங்கே வர முடியுது. அப்போ இங்கே வர முடிஞ்சுன்னா இதோட இன்வெர்ஸ் இது எப்படி வந்துச்சு? டிசிடியோட வந்து மேட்ரிக்ஸை வந்து காலம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி தான் வந்து இந்த இதை நான் கொண்டு வந்தேன். அப்போ இதோட டிசிடி மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸ் அதை நம்ம ஆல்ரெடி பண்ணோம். இதோட டிசிடி இன்வெர்ஸோட காலம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணனா எனக்கு வந்து ஆக்சுவல் இமேஜ் கிடைக்கும். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா ஸ்டெப்புமே ரிவர்சிபிள் தான். ஓகேவா? அதையுமே நாங்கள் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இமேஜ் இருக்குது, கண்ட்ரோல் பி. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ரிவர்ஸில் போய்ட்டுருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. டிசிடி டாட் டி ட்ரான்ஸ்ஃபார்ம் அதை வந்து பண்ணிட்டு காலம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுறேன். அது வந்து நெக்ஸ்ட் இதை வந்து ஷோ பண்ணிடுறேன். ஓகே, இதை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து கிரே ஸ்கேலாக இருந்தால் நமக்கு வந்து பார்க்க ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நம்மளோட இது வந்து எப்படிலாம் மாறி இருக்கு அப்படின்னு பாருங்கள். இதுதான் நம்ம ஆக்சுவலோட இமேஜ். நான் இமேஜ் வந்து நேம் வச்சுக்கிறேன் 012 set title of image. Set title of DCD. ஓகேவா? ஓகே, இது டிசிடி, இதான் நம்மளுடைய இமேஜ். இந்த இமேஜ் வந்து காலம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இப்படி ஆச்சு. அதோட டிசிடி இன்வெர்ஸ் பண்ணி ரோ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணேன். இப்போ ரோ ட்ரான்ஸ்ஃபார்மை வந்து இன்வெர்ஸ் அந்த ஆப்ரேஷன் அன்டூ பண்ண முடியுது. அதே மாதிரி காலம் ட்ரான்ஸ்ஃபார்மே அன்டூ பண்ணி பேக் டு சேம் இமேஜ், இதுக்கு அப்படியே டாப்பில் இருக்கிற அதே இமேஜ் வந்து என்னால் கொண்டு வர முடியுது. இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா ப்ராசஸுமே ரிவர்சிபிள். ஸோ இங்கே எந்த டேட்டாவுமே லாஸ் ஆகலை. ஆனால் வந்து நம்ம கம்போனண்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். ஹை ஃப்ரீக்வன்சி கம்போனன்ட்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிருக்கோம், லோ ஃப்ரீக்வன்சி கம்போனன்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஓரமாக கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த ஹை ஃப்ரீக்வன்சி கம்போனண்ட்டை ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா தனியாக வந்துருச்சு இல்லையா ஹை ஃப்ரீக்வன்சி கம்போனன்ட்ஸ்லாம், அதெல்லாம் ஜீரோ பண்ணிவிட்டு அதெல்லாம் சேம் வேல்யூ ஆக்கிட்டு நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அப்படி ஸ்டோர் பண்ணும்போது அதெல்லாம் சேம் வேல்யூ தானே இருக்கும். அப்படி இருக்கும்போது அது மேலே நம்ம வந்து கம்ப்ரெஷன் அல்காரிதம்ஸ் நிறைய நமக்கு தெரிஞ்சது இருக்குது. ரன் லென்த் என்கோடிங், ஹஃப்மேன் கோடிங், அது அப்படி ஏதாவது ஒரு என்கோடிங் அல்காரிதத்தை யூஸ் பண்ணி அதெல்லாம் வந்து சேம் பைட்ஸாக இருக்கும், சிமிலர் பைட்ஸாக இருக்கும். ஆக்சுவலாக இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த ரோ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண இந்த மேட்ரிக்ஸை வந்து நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா வந்து எனக்கு வந்து நிறைய டேட்டா தேவைப்படாது. ஏன்னா இந்த இமேஜ் மேட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர்ஸ் இருக்குது, ரிப்பீட் ஆகாமலே நிறைய நம்பர்ஸ். இப்போ இங்கே ஒரு டார்க் பிளாக் இருக்குது, அதே டார்க் பிளாக் வந்து இந்த இமேஜில் வந்து இன்னும் ஒரு சில இடங்களில் மட்டும்தான் ரிப்பீட் ஆகுது. அது மாதிரி இங்கே நிறைய ஷேட்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே ரோ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண இந்த மேட்ரிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த அளவுக்குலாம் ஷேட் இல்லை, ஒரே ஷேட் வந்து மல்டிபிள் இடத்துல அப்பியர் ஆகுது. அப்போது எனக்கு வந்து அந்த ஒரு ஷேடை மட்டும் ஸ்டோர் பண்ணிட்டு அது எங்கெங்கெல்லாம் வருது அப்படிங்கிற லொக்கேஷன் மட்டும் ஸ்டோர் பண்ணால் போதும். மல்டிபிள் ஷேட்ஸை நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஸ்டோரேஜில் அப்படின்னு அவசியம் இல்லை. இதுதான் வந்து கீ ஐடியா. இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம்.
ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நமக்கு எப்போலாம் அந்த இமேஜ் தேவை அப்போ போல இந்த மேட்ரிக்ஸ் மல்டிபிகேஷன் இப்போ நம்ம ரிவர்ஸ் பண்ணோம் இல்லையா, இந்த அன்டூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை காலம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அன்டூ பண்ணி ரோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷனே அன்டூ பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆக்சுவல் இமேஜ் வந்துடும். ஓகேவா? அப்போ இந்த ரோ ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த மேட்ரிக்ஸை வந்து எனக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு கம்மியான டேட்டா தான் எனக்கு தேவைப்படும். ஓகேவா? ஆனால் இப்போவும் அது கம்மியாக தேவைப்படும். இதே நம்ம இன்னும் குறைக்கலாம். நம்ம இங்கே எந்த லாஸுமே இன்னும் ஆகலை. அப்படியே நம்ம கொண்டு வந்து இமேஜ் அப்படியே கொண்டு வந்துட்டோம். நம்மளோட கோல் அது கிடையாது. ஹை ஃப்ரீக்வன்சி டேட்டாவை இன்னும் நம்ம ரிமூவ் பண்ணணும். அந்த ஸ்டெப் வந்து நம்ம இன்னும் பண்ணலை. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதை வந்து லாஸோட அந்த ஹை ஃப்ரீக்வன்சி டேட்டாவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த என்கோடிங் அல்காரிதம் ஏதாவது நம்ம வந்து அதில் ரன் பண்ணி இந்த இமேஜை கம்ப்ரஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. பட் இது வரைக்கும் பண்ணது வந்து ஜஸ்ட் ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒரு முக்கியமான பார்ட் வந்து குவான்டிஃபிகேஷன். அதுதான் வந்து இந்த ஹை ஃப்ரீக்வன்சி டேட்டாவெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும். அதை வந்து அடுத்த வீடியோவை பார்க்கலாம். அது வரைக்கும் பை பாய்.